கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 15:39. மேத்யூ 15:39. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். என்ன ஒரு அற்புதமான வசனம்! என்னன்னே அவர் படவில் ஏறி அடுத்த ஊருக்கு போனது அற்புதமான வசனமா அப்படின்னு அவங்க கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா, அவர் நான் தான் பாப்புலர், நான் தான் சூப்பர்மேன், நான் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஜனங்களை தன் பக்கம் வைத்து கொள்ளவில்லை. முதலாவது நல்லா கவனிங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய அதிசய அற்புதங்கள் நடந்திருக்கு. 3 நாள் கூட்டம் நடத்தி இருக்கிறாரு. எல்லாரும் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அற்புதம், அப்பம் மீனை கொடுத்து எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ட உடனே அவர் ஜனங்களை அனுப்பி விடுகிறார். அப்போ என்ன, ஊழியம் என்பது ஜனங்களை தன் பக்கம் சேர்த்து கொள்வதில்லை. ஊழியம் என்பது என்ன, ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து, அவருடைய ஆவிக்குரிய மாம்சமான பிறைகளை தேவைகளை சந்தித்து அவர்களை அனுப்பி விடுவது தான் சரியான ஊழியம். ஏன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக நேர்த்தியாக அதை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா முதல் முறை நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம், கர்த்தர் அதைத்தான் செய்தார். எப்போவுமே பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததுமே என்ன செய்வார், அவர் தனித்து விடக்கூடிய ஒரு காரியம், தன்னை தனித்து விடுத்து கொள்வார். லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, தான் ஒரு வனாந்தரமான பகுதிக்கு தனித்திருந்து ஜெபிக்க போனார்ன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவர் அவங்களை விட்டு விட்டார். ஏன்னா அவர்கள் அவரை எப்படியாவது ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு போகக்கூடிய காரியம். அப்போ என்னன்னா, முதலாவது ஒரு மக்களை வரும்போது அவருடைய தேவைகளை சந்தித்து, அவர்கள் தன்னையே பற்றி கொள்ளாதபடி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை அனுப்பிவிடக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது என்னன்னா, அவர் எப்போதுமே எழும்பி இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. படவுல ஏறி போனார்னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்பொழுதுமே போய் கொண்டு இருக்கக்கூடிய காரியம். ஏன்னா அவர் எல்லா இடங்கள்லையும் அதை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது மக்தலா என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு போனார்னு பார்க்குறோம். நீங்கள் இது ஒரு புறஜாதியாருடைய பகுதி. இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 8வது அதிகாரம் 10வது வசனம் பார்க்குறோம். தல்முதா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இது என்ன, அதாவது புறஜாதியார், இஸ்ரவேல் அல்லாத ஒரு மக்கள் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்ன, அங்கே போகும்போது யார் அவரை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நம்ம நாளைக்கு பார்ப்போம். 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன, அவர் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்கக்கூடிய காரியம், அவங்களுக்கு அவர் போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, அதாவது அவருடைய மினிஸ்ட்ரியில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவங்களுக்கு பணி செய்கிறார், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், ஆவிக்குரிய மாம்சமான தேவைகளை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அவங்கள போதித்து அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், ஒரு சபையினுடைய கெப்பாசிட்டி எத்தனை பேர் உள்ளே உட்காந்துருக்காங்கிறதுல இல்லை, எத்தனை பேரை நீங்கள் அனுப்பிச்சிங்கிறதுல தான் உங்கள் சபையினுடைய கெப்பாசிட்டி இருக்குது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சபை நீங்கள் வளர 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 நீங்கள் எவ்வளோ பேரை ஒரு நல்ல தகுதியுள்ள ஊழியக்காரங்களாக மாற்றி அவர்களை மற்ற இடங்களுக்கு அனுப்பிச்சு ஊழியம் பார்க்க வைக்கிறீங்கிறது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மாடல். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் போட்டி போட்டு நாங்கள் 5000 பேர் வச்சுருக்கோம், 10,000 பேர் வச்சுருக்கோம், 20,000 பேர் உள்ள சர்ச்சை கட்டணும், கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் அது பிப்ளிக்கலாக நீங்கள் பார்க்கவே, வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கவே மாட்டீங்க. எப்பொழுதும் ஜனங்கள் வந்த உடனே அவர்களுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அவர்களுக்கு போதித்து அவர்களை சீஷர்களாக மாற்றி அவர்களை அனுப்பி விடுவது தான் கர்த்தருடைய நோக்கம். நாங்கள் இதை பிரசங்கிக்கிற மாத்திரங்களில் எங்கள் சபையில் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். கடந்த வருஷம் நாங்கள் 2 ஊழியக்காரங்களை ரெடி பண்ணி 2 சபைகள் ஆரம்பித்தோம். இந்த வருஷத்தில் இப்போ இந்த போன வாரம் ஒரு சபை ஆரம்பித்து வச்சோம். எப்பொழுதுமே நாங்கள் ஆட்களை ஆயத்தம் பண்ணி அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றி அவங்க கூட கொஞ்சம் பேரை சேர்த்து வைத்து போய் இன்னொரு இடத்துல ஊழியம் பாருங்கன்னு அனுப்பி வைப்பது, அதுதான் வேத வசனத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்கிறாரு. ஜனங்களை அனுப்பி வச்சுட்டு வேறு இடத்துக்கு போகிறாரு.
அப்போ அவர் ஒவ்வொரு இடமா போய் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் செஞ்சார். எபேசு பட்டணத்துக்கு போனார். ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகிற பட்டணங்களுக்கு எல்லா பட்டணங்களிலும் சபைகளை நிறுவி அங்கே மூப்பர்களை வைத்து அவர்களை வைத்து நீங்கள் ஊழியத்தை பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் செய்தார். ஆனால் இன்றைக்கு தவறான ஊழியம், எல்லாரும் ஏங்கிட்ட வான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் செய்கிறாங்க. அது சரியான ஊழியம் அல்ல, அது வேத வசனத்தின் அடிப்படையில் அல்ல. அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல மக்களை தகுதியுள்ள ஊழியக்காரர்களாய் மாற்றி அனுப்பக்கூடிய ஒரு ஊழியங்களை நாம் சப்போர்ட் செய்ய கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் சபைக்கு வரக்கூடிய மக்கள் எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டு ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய மாம்சமான தேவைகள் எல்லாம் அவர்கள் சந்திக்கப்பட்டு அவர்கள் ஒரு நல்ல தேறின சீஷர்களாய் மாறி புறப்பட்டு போய் மற்ற இடங்களில் அவர்களும் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.